நாம் இந்த காணொளியில் தாயக்கட்டை தொடர்பான சில பயிற்சி வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது விஷயத்தை பார்ப்போம். அந்த தாயக்கட்டையின் விதிகளை பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல நாங்கள் இந்த எதிர்பக்கங்கள்ல சரியா கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் காண போறோம். சரி, இதுல பாருங்க, முதலாவது நாங்கள் இதுல 2 தாயக்கட்டைகளை ஒப்பிட்டு சரியா நாங்க என்ன செய்வோம், அதுக்குரிய விடைகளை காணும். முதலாவது கேள்வி கேட்டிருக்கு ஒன்றின் எதிர்பக்கம். ஒன்று எங்க வந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் வந்திருக்கு. முதலாம் இதையும் ஒப்பிடுவோம். எப்படின்னு சொன்னா, முதலாவது விதி பார்ப்போம்னு சொன்னா என்னன்னு சொன்னா, 2 முகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். சரியும், 2 முகங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னா இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அதே மாதிரி இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. 2 முகங்கள் ஒரே மாதிரி வந்தா மிச்சமா இருக்கிற 2 இலக்கங்களும் எதிர்பக்கங்களாக வரும். 5 3 இங்க 5 3 இருந்ததுன்னு சொன்னா மிஞ்சி இருக்கிறது 1 4. இப்ப 1க்கு 4 என்னவா இருக்க போகுது, எதிர்பக்கமாக காணப்பட போகுது. சரியா, அடுத்த கேட்கப்பட்டிருக்கு. சரியா, 2ன் எதிர்பக்கம் யாது? சரியோ, 2ன் எதிர்பக்கம் யாது? இப்ப 2 எங்க இருக்குன்னு நாங்க இங்க பார்ப்போம். அழிச்சு போடுவோம். 2 இங்க இந்த இடத்துல இருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதையும் என்ன செய்ய போறோம், ஒப்பிட்டு பார்க்க போறோம். இந்த தாயக்கட்டையும் ஒப்பிட்டு பார்க்க போறோம். இப்ப இதுல ஒரே மாதிரி முகங்கள் காணப்படுதான்னு பார்க்கணும். ஒரே மாதிரி இது முகங்கள். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா 4 காணப்படுது, இதுலயும் 4 காணப்படுது. சரியும், இதுல 3 காணப்படுது, இதுலயும் 3 காணப்படுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மிஞ்சி இருக்கிற இலக்கங்கள் இங்க 5, இங்க 3 இருக்கு. மிஞ்சி இருக்கிற இலக்கங்கள் இங்க 5, இங்க 2 இருக்கு. சரியோ, ஆகவே 2 எதிர்பக்கம் என்னவா இருக்க போகுது, 5. சரியா, ரைட். அப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 1 எதிர்பக்கம் 4, 2 எதிர்பக்கம் 5. இப்ப அடுத்த கேட்டிருக்கு 3 எதிர்பக்கம். அப்ப நாங்க இந்த தாயக்கட்டையில வச்சு காணல. சரியா, இந்த தாயக்கட்டையில வச்சு காணலாது. ஆனா நாங்கள் இயல்பாக யோசிக்கலாம். ஒரு தாயக்கட்டையில 1 தொடக்கம் 6 வரை என்ன செய்யப்பட்டிருக்கும், இலக்கமிடப்பட்டிருக்கும். அதுல 3 சோடி எதிர்பக்கங்கள் தான் காணப்படும். 3 சோடி எதிர்பக்கங்கள் தான் காணப்படும். இதுல 2 சோடி எதிர்பக்கங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 1க்கு 4, 2க்கு 5. ரைட். அப்ப இதுல கேட்டிருக்கீங்கன்னா 3. இதுல வராத இலக்கம் மேல இதெல்லாம் வராத இலக்கம் எதுன்னு பார்க்கக்குள்ள 6. ஆகவே 3ன் எதிர்பக்கம் 6ஆக காணப்படும். நாங்கள் அடுத்த 2வது பயிற்சியை பார்ப்போம். பயிற்சி 2 பார்ப்போம். இதுல கேட்கப்பட்டிருக்கு 5ன் எதிர்பக்கம் யாது? சரியா, 5 நாங்க எந்த 5 வார தாயக்கட்டையை நாங்கள் எதோட ஒப்பிட போறோம்னு பார்க்க போறோம். இப்போ ஒரே மாதிரி இலக்கங்கள் வருதா தாயக்கட்டையோட நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முதலாவதையும் 2ஆவதையும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒப்பிடலாம். பார்ப்போம். இதுல 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1. அப்ப கட்டாயம் 5ன் எதிர்பக்கம் என்னவா இருக்க போகுது, 3ஆக இருக்க போகுது. சரியா, இந்த 2 தாயக்கட்டைகளையும் நாங்க ஒப்பிடக்குள்ள ஒரே மாதிரி இருமுகங்கள் வருது. அதுகளை தவிர்த்து மிச்சமாக இருக்கிற இலக்கங்கள் எப்பவும் எதிர்பக்கமா இருக்கு. 5ன் எதிர்பக்கம் முதலாவதுக்கு 5ன் எதிர்பக்கம் 3. அப்ப முதலாவதுடைய நாங்க தெரிவு செய்யலாம். அடுத்த கேட்கப்பட்டிருக்கு 2ன் எதிர்பக்கம் யாது? சரியோ, அப்ப 2 பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சரியா, இப்ப நாங்கள் இதையும் ஒப்பிடலாம். அது ஏன்னு சொன்னோம். இப்ப இதுல ஒரே மாதிரி இருமுகங்கள் வருதாண்டா இல்ல. இதுல 5 இதுல 1 தான் இருக்கு. 2 விட்டா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 இதுலயும் இருக்கு. இதை ஒப்பிடலாம். அது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதையும் இந்த படத்தையும் என்ன செய்ய போறோம், ஒப்பிட்டு பார்ப்போம். இதுல ஒரே மாதிரி இருமுகங்கள் காணப்படுது. என்னன்னு சொன்னா இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்கேயும்
3 இருக்கு. இப்ப மீதமா இருக்கிற 2 எதிர்பக்கம் கட்டாயம் எதா இருக்கணும், 6 தான் இருக்கு. 2க்கு 6 எதிர்பக்கமா இருக்கு. 2வது யாரு? கடைசியா கேட்டிருக்கு 4ன் எதிர்பக்கம் யாது. சரி, அப்ப நாங்கள் என்ன செய்யட்டோம்னு சொன்னா 5ன் எதிர்பக்கம் 3 கண்டுபிடிச்சிட்டோம், 2ன் எதிர்பக்கம் 6 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இங்க கேட்கப்படுறது 4ன் எதிர்பக்கம். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு தாயக்கட்டையில 3 சோடி எதிர்பக்கங்கள்லாம் காணப்படும். அப்ப அதுல வந்து நாங்கள் 5 3 கண்டுபிடிச்சிட்டோம், 2க்கு 6 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுல வராத இலக்கம் 1 தொடக்கம் 6 வரை இலக்கம் இடப்படும் பொழுது இதுல வராத இலக்கம் எதுவாக காணப்படும்? 1. சரியோ? ஆகவே 4ன் எதிர்பக்கம் என்னவா இருக்க போகுது? 1ஆக காணப்பட போகுது. அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு 2ன் எதிர்பக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 2 வந்து முதலாவது தாயக்கட்டையில் அமைஞ்சிருக்கு. அப்ப இதை நாங்கள் எந்த தாயக்கட்டையோட ஒப்பிடலாம் சொன்னா 2வது தாயக்கட்டையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இதுலதான் 2 முகங்கள் ஒரே மாதிரி வருது. இங்க பாருங்க, இதுல 4, இதுலயும் 4, இதுல 6, இதுலயும் 6. அப்ப அந்த 2 இலக்கங்களையும் விட மீதமாக இருக்கிற இலக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 2ம் 5ம். அப்ப 2ன் எதிர்பக்கம் எதுவாக காணப்படும்? 5ஆக காணப்படும் 2வது விட. சரியா? இப்படி கண்டுபிடிச்சாங்க. ஒரே மாதிரி இருமுகங்கள் காணப்பட்டா மிச்சமாக இருக்கிற இந்த இலக்கங்கள் எதிர்பக்கமாக காணப்படும். இது 2வது பார்ப்போம். அடுத்தது கேள்விய அடுத்த கேட்டிருக்கு 1ன் எதிர்பக்கம் யாது. 1 எங்க காணப்படுது? இதுல காணப்படுது. இதை நாங்கள் இந்த தாயக்கட்டையை எந்த தாயக்கட்டையோட ஒப்பிடலாம் சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஒரே மாதிரி இரு இலக்கங்கள் வருதான்றத பார்ப்போம். 2வதுல பார்த்தோம்னு சொன்னா 4 மட்டும்தான் வருது. இதுல 4ம் 2ம் இருக்கு, ஆனா இங்க 4 மட்டும்தான் இருக்கு. இதோட ஒப்பிடலாது. அப்ப மற்றதோட ஒப்பிட முடியுமான்னு பார்ப்போம். இதுல 4 இருக்கு, சரி, 2ம் வருது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதை இந்த தாயக்கட்டையோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னு சொன்னா இதுல 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஒரே மாதிரி இருமுகங்கள் வந்தாச்சு. இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்போ 1ன் எதிர்பக்கம் எத்தனையா வர போகுது? மிச்சமா இருக்கிறது 1ன் எதிர்பக்கம் 6 இருக்கு. சரி, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 3ன் எதிர்பக்கம் யாது? சரியோ? 3ன் எதிர்பக்கம் யாது? நாங்க அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு தாயக்கட்டையில 3 சோடி எதிர்பக்கங்கள் காணப்படும். அதுல நாங்கள் 2 சோடி எதிர்பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டோம். இதுல கேட்கப்பட்டிருக்கு 3ன் எதிர்பக்கம் யாதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 1 தொடக்கம் 6 வரை இலக்கம் எழுதப்படுற எண்கள்ல இதுல வராத இலக்கம் எதுவோ அதுதான் என்ன இருக்க போகுது? எதிர்பக்கமாக காணப்பட போகுது. இதுல வராத இலக்கம் 4. ஆகவே 3ன் எதிர்பக்கம் 4ஆக காணப்படும். சரியா? அடுத்த வினா பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னுக்கு கேள்வியில எல்லாம் இலக்கங்கள் தரப்பட்டது. ஆனா இதுல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. இப்ப என்ன இலக்கங்கள் தரப்பட்டாலும் எழுத்துக்கள் தரப்பட்டாலும் அந்த விதியை பயன்படுத்தி நாங்கள் அதை கண்டுபிடிச்சா சரி. இதுல வந்து முதலாக கேட்டிருக்கு இந்த எதிர்பக்கம் கேட்டிருக்கு. அப்ப இருமுகங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கிற தாயக்கட்டைகளை நாங்கள் ஒப்பிட வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? முதலாவதையும் 2வதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இதுல சி வந்திருக்கு, இதுல சி, இதுல பி வந்திருக்கு, இதுல பி. இருமுகங்கள் ஒத்தவாறு காணப்படுறதால மிஞ்சி இருக்கிற எழுத்துக்கள் என்னவா காணப்பட போகுது? எதிர்பக்கமாக காணப்பட போகுது. அப்ப ஏ எதிர்பக்கம் டி ஆக காணப்பட போகுது. அடுத்த பாருங்க, பி எதிர்பக்கம் கேட்டிருக்கு. அப்ப இதுல வந்து நாங்கள் அந்த விதிகளை பயன்படுத்தணும். அப்ப விதிகள் சில இடங்கள்ல பயன்படுத்த முடியாட்டி என்ன அடுத்த விதியை பயன்படுத்தும். இப்ப சில விதி பயன்படுத்த முடியாட்டி அடுத்த விதியை பயன்படுத்தும். இப்ப இதுல கேட்கப்பட்டிருக்கு பி எதிர்பக்கம் கேட்டிருக்கு. அப்ப இதுல நாங்கள் பிய வச்சுக்கொண்டு செய்யல. ஏன்னு சொன்னா இப்ப இதுல ஒரே மாதிரி வேற இருமுகங்கள் வேற இல்லை. வேற இதுல பி இருக்கு, ஆனா இதுல சியும் டியும் இருக்கு, இங்க சியும் ஏயும் இருக்கு. அப்ப அந்த விதியை பயன்படுத்தல. அடுத்த விதியை பார்ப்போம்.
ஒரே மாதிரி இடத்துல வந்து என்ன செய்யணும், ஒரே இடத்துல ஒரே மாதிரி படங்கள் வரும். இதுல பாருங்க சியை பாருங்க, சி வந்திருக்கிற இடங்கள் எல்லாம் மேல காணப்படுது. இப்ப நாங்கள் இந்த சியை சரியோ எதோட ஒப்பிடலாம்னு பார்ப்போம். சரியா? இப்ப இதுல சி வந்திருக்கு, இப்ப இதுல மூன்றுலயுமே ஒரே இடத்துல வந்திருக்கு. சரி, அப்ப இதுல நாங்கள் ஒரே இடத்துல வந்திருக்கிறபடியா நாங்கள் ஏதாவது ரெண்டை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். சரி, அப்போ சி வந்து இந்த இடத்துல காணப்படுது, சி இந்த இடத்துல காணப்பட்டா முன்னுக்குள்ள எழுத்து முன்னுக்குள்ள எழுத்துன்ற எதிர்பக்கமா வரும். இப்ப பி இந்த எதிர்பக்கம் எஃப். சரியோ? அதே மாதிரி ஏ இந்த எதிர்பக்கம் பக்கத்துல சைட்ல உள்ளதன் எதிர்பக்கம் சைட்ல உள்ளதன் எதிர்பக்கமாக வரும். ஏ இந்த எதிர்பக்கம் டி. சரி, ஒரே மாதிரி இந்த படங்கள், அதாவது ஒரே மாதிரி எழுத்துக்கள் ஒரே இடத்துல வரும். சரியா? ஒரே மாதிரி எழுத்து ஒரே இடத்துல வரும். சரி, அப்ப சி வந்து மேல வந்திருக்கு, அப்ப இதுலயும் மேல வந்திருக்கு, ஆனா ஒரு எழுத்து தான் வந்திருக்கு. அப்ப மிச்சமா இருக்கிற எழுத்துக்களுக்கு இப்ப அது அமைந்திருக்கிற இடத்தின் மற்ற எழுத்து எதிர்பக்கமா இருக்கும். இதுல பி வந்து முன்னுக்கு எல்லாம் இருக்கு, இதுல எஃப் தான் என்ன செய்ய போகுது, பி எதிர்பக்கமா இருக்கு, முன்னுக்குள்ளதுன்ற எதிர்பக்கமா இருக்கு. அதே மாதிரி டி எதிர்பக்கம் இது கரையிலான இருக்கு, அப்போ கரையில உள்ள எழுத்து எதிர்பக்கமாக வரும். சரியும், ரைட். இப்ப நாங்கள் என்ன செய்யிட்டோம், ஏக்கு எதிர்பக்கம் டி என்று கண்டுபிடிச்சிட்டோம், பிக்கு எதிர்பக்கம் எஃப், பியின் எதிர்பக்கம் எஃப். இப்ப மிஞ்சி இருக்கிறது சியின் எதிர்பக்கம் வந்து கேட்டிருக்கணும். அப்ப இந்த ABCDEFல வராத எழுத்து எது, ஈயா இருக்கும். ஆகவே சியின் எதிர்பக்கம் என்னவா இருக்க போகுது, ஈயா காணப்படும். சரி, நன்றி.